Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillahi rabbil alamin. எல்லா புகழும் தூணின்றிவான் படைத்த இறைவன் அல்லாஹ்வின் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நம்மளுடைய வகுப்பில் நம்ம சூரா முல்க் கம்ப்ளீட் பண்ணி சூரா கலமும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபிகி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சூரத்துல் ஹாக்கா. சூரத்துல் ஹாக்கா தான் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحاقة الحاقة. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டே கமரியாவோட இடத்துல அம்சுக்கும் வந்துருச்சு ஹா. ஸோ இந்த ஹாவை கவனிச்சிங்கன்னா மத் இருக்குது. ஸோ மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தையில் என்ன இருக்குது நம்ம கவனிக்கணும். இப்போ ஹம்சா இருக்கும் பட்சத்தில் அது முன்ஃபசில் முத்தசில் அந்த டைப்பில் போயிடும். ஸோ இங்கே இருக்கிறது ஹரக்கத் கவனிச்சிங்கன்னா ஷத்தா. ஸோ ஷத்தா அல்லது சுக்கூன் இருக்கும்போது இது என்ன ரூலில் வரும் அப்படின்னா மதுல் லாசிம். ஸோ நீங்கள் 6 கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதணும். அண்ட் காஃபுக்குரிய ஷத்தாவும் கொடுக்கணும், காஃபுக்குரிய வல்லின தன்மையும் கொடுக்கணும். வசனத்துடைய முடிவில் தா மர்பூத்தா ஹா சாக்கினா முடிச்சு ஓதுவோம் நம்ம. الحاقة. right. ayah number 2. ملحاقة. so same தான். ஹாக்கா கூட மா மட்டும் வந்திருக்கு. மத்தை தொடர்ந்து சுக்குன ஷத்தா வந்துச்சு அப்படின்னா மத்தை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரலாம் இல்லையா? ஸோ போன ஆயால் தான் நான் சொன்னேன் மத்துக்கு அப்புறமா சுக்குனால ஷத்தா வந்துச்சுன்னா மதுல் லாசிம் நீங்கள் 6 கவுண்ட்ஸ் நீட்டி ஓதணும்னு சொன்னேன். ஸோ இந்த ஆயால் நான் என்ன சொல்கிறேன், மத்துக்கு அப்புறம் சுக்குனால ஷத்தா வந்துச்சுன்னா மத்தை கன்சிடர் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் 2 ஆயாஸ் 2 மத் என்ன அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் கவனிங்க, மத்துக்குன்னு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. கவனிச்சிங்கன்னா ரொம்ப டீப்பாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் மத்துக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்குது. ஸோ ஹால இருக்கிற சிம்பிளை பாருங்கள். ஸோ இதுதான் மது லாசிமை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்கல்ல, இங்கே என்ன நார்மலாக மதுல் ஆஷ்லி இருக்குல்ல அலிஃப் மத்தா. ஸோ அதுதான் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் மல் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். அண்ட் த தேர்ட் ஆயா வமா அத்ராக மல் ஹாக்கா வமா. ஸோ இந்த இடத்துல மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தை தொடக்கத்தில் ஹம்சா வந்திருக்கு. மத்துல் முன்ஃபசில் 4 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். தால் சுக்குன் பெற்று வந்திருக்கு. கல்கலத்து சுக்ரா இடையில் வந்திருக்கிறனால சிறிதாக செச்சால் போதுமானது. ரா ஃபத்தா பெற்று வந்திருக்க வல்லினமாக ஓதணும். கூடவே அலிஃப் சகீரா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். மல் அகெயின் மல் ஹாக்கா தான் வந்திருக்கு. ஸோ 3 ஆயாவுமே ரொம்ப சிம்பிள் ஆயா. அல்ஹாக்கா மல்ஹாக்கா ஒமா துராக்க மல்ஹாக்கா. ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டியது ஹாக்காவில் இருக்கக்கூடிய மத்து அண்ட் கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த தா மர்பூத்தாவை ஹா சாக்கினா முடிச்சு ஓதுறது. ரைட். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வருஷம் நாளைய வகுப்பில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.